ஒரு அழகான நீலக்கண்ணி வாத்து ஒரு சிறிய ஊரின் அருகே உள்ள ஒரு கிணற்றில் வசித்து வந்தது. அது தினமும் கிணற்றின் அருகே சென்று விளையாடி தண்ணீரில் மிதந்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த வாத்து ஒரு முட்டையை போத்தது. ஆனால் அந்த முட்டை மற்ற எல்லா முட்டைகளை விட மிகவும் விசித்திரமாக இருந்தது. மற்ற முட்டைகள் வெண்மையாக இருந்தாலும் இந்த முட்டை தங்கத்தால் மின்னும் போலிருந்தது. அதை கண்ட வாத்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, இந்த முட்டை எப்படி தங்கமாக இருக்கிறதோ என்று எண்ணியது. நாட்கள் சென்று அந்த முட்டை உடைந்து அதிலிருந்து ஒரு அழகான சிறிய வாத்து பிறந்தது. அதன் இறக்கைகள் சிறிது பொன்னிறமாக இருந்தன. மற்ற வாத்துகள் அதை பார்த்து சிரித்தன. இதுபோல ஒரு வாத்து இருக்க முடியுமா என்று கேட்டன. அந்த தங்க வாத்து மிகவும் கவலைப்பட்டு என்ன செய்வது என்று சிந்தித்தது. அதன் தாய் அதை ஆராய்ந்து, நான் உனக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லுகிறேன். எந்த நிறத்தில் இருந்தாலும் எந்த வகையில் இருந்தாலும் நாம் ஒவ்வொரும் சிறந்தவர்கள். நம் தனித்துவத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினாள். சிறிய வாத்து தன் மனதை உறுதியாக்கிக் கொண்டு வளர்ந்தது. அதன் இறக்கைகள் அழகாக மின்னின. அது இன்னும் விரைவாக நீந்தத் தொடங்கியது. மற்ற வாத்துகள் அவன் திறமை பார்த்து அதையும் பாராட்டின. நகை கட்டத்தையும் நிறுத்தி அதே போல அவை அதற்கு பயணம் செய்யும் வழிகளையும் பாராட்டின. இறுதியில் அந்த தங்க வாத்து ஊரில் அனைவராலும் அங்கீகாரம் பெற்றது. அது அனைவருக்கும் ஒரு பாடம் கொடுத்தது. நம்முடைய தனித்துவத்தை மதிக்க வேண்டும். எல்லா உயிரும் அருமையானது.